ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு மண்டே மார்க்கெட்டுடைய அனாலிசிஸ் எப்படி நம்ம பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுன், ப்ரீவியஸ் டேவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது தான். ஏன்னா ஒரு குளோபல் பேண்டமிக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது ஒரு போர் சூழல்லாம் இருக்கக்கூடியதை நம்ம நியூஸில் பார்ப்போம். ஸோ இது மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கேப் டவுன் அதெல்லாம் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் நாம அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்? ஆஸ் அ இன்ட்ராடே ஆப்ஷன் பையர் ட்ரேடரா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ஆஃப்டர் 9:15க்கு அப்புறம் நம்மளுடைய டைரக்ஷன், நம்மளுடைய முடிவுகளை நம்ம எப்படி எடுக்கலாம்? அதை தான் நாம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில இன்னியோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஸ்பாட்டுடைய ஓப்பன் ஒரு 850 ஸ்ட்ரைக்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம 850 கால் புட்டை பேஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி வீக்லி ஃபியூச்சரோட ஹை அண்ட் லோ கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேண்டலோட டாப் அண்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா டாப் வந்து 24,000 ஸ்ட்ரைக்குக்கும் பாட்டம் வந்து 23,750ல அமைஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கு. பட் ஃபர்தரா அதுக்கு அடுத்த சின்ன சின்ன லோ வச்சிருச்சு. ஸோ 700 வரைக்குமே லோ இன்னைக்கு போச்சு. நீங்க ப்ராப்பரா 750ல இருந்தா நான் எடுப்பேன் அப்படின்னாலும் நீங்க பார்க்கலாம். ஆர் நீங்க டைரக்டா நீங்க 700 போனாலும் தவறு இல்லை. ஓகே. ஏன்னா நியர்லி லோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 723 அரௌண்ட் அந்த இடத்துல தான் லோ வச்சுது. ஸோ அதனால நீங்க 700 எடுத்திருந்தாலும் எந்த தவறும் இல்லை. ஓகே. ஸோ நாம இப்போ என்ன பண்ணணும்னா, சின்ஸ் இது வந்து ஒரு லாங்கான ஒரு பீரிஷ் கேண்டலா இருந்தா நம்ம டாப்ல இதே போகும். டாப்ல பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் நான் வந்து டாப்போடைய ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். 24,000 கால் புட். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டலோட அடிப்படையில் பார்க்கும்போது புட்டு வந்து டாப்ல குவாலிஃபை ஆகணும். கரெக்டா காலுடைய ஹைக்கு மேல தான் இருக்குது. ஸோ இங்க வந்து 200 வந்து டிபி லோவா எனக்கு டாப்ல கிடைச்சது. நம்ம 200 அப்படி போடலாமா? ஓகே. இப்போ நீங்க பாட்டம்ல எடுத்தோம்னா 750 கால் புட். நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 750 கால் புட் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில்ல இருந்து ஒரு 2-3 கேண்டில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபைட்டிங் வந்து அந்த இடத்துல நடந்தது. இப்போ பை டிஃபால்ட் நம்ம டாப்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஏன்னா மேலேருந்து கீழே வர்ற மாதிரி நீங்க அப்சர்வ் பண்ணும் பட்சத்துல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே மேலதான் இருக்காங்க. அதாவது 750 கால் அண்ட் புட் வந்து இந்த 200க்கு எபோவ் இருக்காங்க. பாட்டம்ல கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா புட்டுடைய ஹைக்கு மேல இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை அண்ட் அதுதான் வந்து ஹையாவே இருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு மேக்ஸிமம் ஹை பாத்தீங்கன்னா டாப்ல வந்து பாட்டம்ல புட்டுடைய ஹை வந்து 244.75. ஸோ 244 245 சம்திங். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹையை தாண்டாத வரை ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபிகேஷன் நடக்காது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா ஸ்ட்ரகிளிங் வந்து நடந்துட்டே இருந்துச்சு. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஆப்போனண்டோட ஹை நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன். அப்படி இது வந்து ட்ரெண்ட் பாயிண்டா மாறினாதான் பாட்டம்ல ட்ரெண்ட் பாயிண்ட். பட் அது நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, புட்டு வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே இங்க பாத்தீங்கன்னா 10.5க்கு ஒரு தடவை பிரேக் ஆயிருக்கு, 10.35க்கு ஒரு தடவை பிரேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேண்டில் இங்க பிரேக்கிங் நடந்துருச்சு. ஸோ இதை அடிப்படையா வச்சு நாம என்ன பார்க்கலாம்னா, இந்த இடத்துல இது வந்து அதாவது டாப்ல இருந்து வந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ அதை பிரேக் பண்ணிருக்கும் பட்சத்துல நம்ம 700க்கும் போகலாம். ஸோ நீங்க டைரக்டா வேல்யூ பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேண்டிலே 700க்கு போகனாலும் போகலாம். அல்லது வெயிட் பண்ணி நான் 750 டிஸ்குவாலிஃபை ஆன பிறகு நான் போறேன். ப்ரொஜெக்ஷன் இப்போ டாப்ல இருந்து பாட்டமுக்கு வர்ற மாதிரி நீ கன்சிடர் பண்ணீங்கன்னா, டாப்ல வந்து 24,000 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபை ஆயிருக்கு. அதனுடைய லோ பாத்தீங்கன்னா இங்க டைரக்டா பாட்டம்ல 750யோட அப்ளை பண்ணி பார்க்கும்போது 750 ஸ்ட்ராங்கான ஃபைட்டை வந்து அங்க கொடுத்துட்டு இருந்து புட்டு வந்து அரௌண்ட் ஒரு 10.5க்கு அப்புறம் தான் பிரேக் ஆகி கீழே போகிற சினாரியோ அமைஞ்சது. ஸோ அந்த காரணத்தை கொண்டு நாம அடுத்தது வந்து 700 கால் புட்டுக்கு போகலாம். ஸோ 700 கால் அண்ட் புட்டு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியும். 700 கால் வந்து புட்டுடைய ஹைக்கு மேலேயே தான் சர்வைவ் ஆச்சு. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இதுதான் இந்த ஹை தான் வந்து இந்த லோ தான் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோ ஆப்போனன்ட் ஹைக்கு மேலே தான் சர்வைவ் ஆச்சு. இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. இந்த சினாரியோ எடுத்து பார்க்கும்போது 700 கீழே மார்க்கெட் போகாது. ஸோ பாட்டம்ல 700 கால் ட்ரெண்ட் பாயிண்ட், டாப்ல வந்து 24,000 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். இது 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 என்ன சினாரியோ? இதுதான் ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ. அப்போ 700ல இருந்து 24,000 வரைக்கும் நமக்கு ஒரு ரேஞ்சா இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 300 பாயிண்ட்ஸ் வந்து இதுக்குள்ள என்டையரா இருக்கு. ஸோ இதனோட மைய பகுதியான 850ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நான் 23 850 வந்து மிட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கா அமைஞ்சிருக்கு, மிட் ஸ்ட்ரைக்கா அமைஞ்சிருக்குன்னு நான் மெசேஜ் குரூப் கொடுத்துருந்தேன்.
ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட்டாவே இப்போ எனக்கு வந்து கால் தான் பாட்டம்ல ட்ரெண்ட் பாயிண்ட். ஸோ இவனுக்கு புட்டு வந்து நான் ஸ்ட்ரைட்டா 23,850 புட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே 23,850 புட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ 850 புட்டை எடுத்துக்கிறேன். 850 புட்டுடைய ஹை என்ன? அதான் இப்போ அடுத்த கொஸ்டின். ஓகே சாரி ஓகே 850 புட்டுடைய ஹை. ஸோ என்னோட அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஏன்னா டாப் அண்ட் பாட்டம் அனாலிசிஸை ஒரே நேரத்தில் எப்படி செய்வது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஏன்னா நமக்கு ரெண்டு பக்கமே ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதனால தான் இந்த பிளாக் லைன் வந்து புட்டுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லெவல் 200. இந்த கிரீன் லைன் வந்து காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ. ஓகே பாட்டம்ல இருக்கு. இது டாப் உடைய ட்ரெண்ட் பாயிண்ட், இது பாட்டமோட ட்ரெண்ட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் நம்ம இங்கேயும் அதை போடலாம் 242.6. ஸோ 242.5 நான் டேரக்டா இங்கே போடுறேன். இது வந்து காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் 242.6 சம்திங். ஓகே ஸோ இப்படி ரெண்டுமே இதுக்கு பொருந்தும். ஓகே ஏன்னா பாட்டமுக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, டாப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் பாயிண்ட் லோ குவாலிஃபை ஆயிருக்கு. ஓகே ஸோ இதுதான். அடுத்தது 850 புட்டுடைய ஹையை நம்ம மார்க் பண்ணிட்டேன். இப்போ காலை நம்ம எனேபிள் பண்ணுவோம். கால் பாருங்க அந்த 850 கடக்கிறதா ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டது. அதை கடந்து பிரேக் பண்ண பிறகுதான் சஸ்டெயின் பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் அப்சைடுன்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சரி இது மட்டும் தானா? அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். இங்க டாப்ல 24,000 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட். அப்போ அதே ரேஞ்ச் பிரகாரம் இவனுக்கு ஆப்போனண்டா 23,850 காலை போடலாமா? 23,850 கால். எஸ். ஸோ அவனை நான் இங்க போட்டு மார்க் பண்றேன். இங்க அதுக்கு என்ன ரியாக்ஷன் நடந்திருக்குன்னு பார்ப்போமா? ஓகே 850 காலுடைய காலுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ டீட்டெயில்டா வேற எங்கேயுமே உங்களுக்கு சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. உங்களோட எஃபர்ட் இருந்தா நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா காலுடைய ஹை ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹை தான் வந்து மேக்ஸிமம் டைம் பீரியட்ல நமக்கு ஒரு ஹையா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இது லாஸ்டா பிரேக் ஆனது நம்ம ஃபைனலா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஹையை நான் இப்போதைக்கு மார்க் பண்றேன். இந்த ஹையை நான் மார்க் பண்றேன். ஸோ இதுதான் வந்து காலுடைய 850 காலுடைய. இப்போ நான் புட்டை எனேபிள் பண்றேன். 24,000 போட்டு இந்த 24,000 புட்டு வந்து இந்த 850 காலுடைய ஹைக்கு மேலேயே தான் சர்வைவ் ஆகிட்டு இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா 23,700 கால் பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 850 புட்டுடைய ஹைக்கு கீழேயே தான் இருந்துச்சு. இந்த ஒரே கேண்டில் பாருங்க, ஷிஃப்ட் தெரியுதுங்களா? இந்த ஒரு கேண்டில் எக்ஸாக்டா டைமிங் வந்து 10:50 கேண்டில்ல தான் டைரக்ஷனே டிசைட் ஆச்சு. அதுவரை எந்த டைரக்ஷன் போகுன்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நானே புட் சைடுக்கு தான் ஃபோக்கஸிங்ல இருந்தது. காரணம் அது என்னுடைய ஃபியூச்சர் பேஸ்ட் அனாலிசிஸ்ல, ஃபியூச்சர்ல நம்மளுடைய லெவல்ஸ் பேசிக் அனாலிசிஸ்ல நான் பார்த்தது. ஆனா இமிடியேட்டா இந்த கேண்டில் ஜென்ரேட் ஆன பிறகு நமக்கு கிளியர் ஆயிடுச்சு டைரக்ஷன் அப் சைடு போக ட்ரை பண்ணிருக்குன்னு சொல்லி. இன்ஃபேக்ட் இந்த கேண்டில் மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் சர்வைவ் ஆச்சு. இங்க பாருங்க இந்த ஹை அபோவ் வரவே முடியல. இவனும் இந்த லோ கீழே அதாவது இந்த ஹைக்கு கீழே போனவனும் சர்வைவ் ஆகி மேல வந்துட்டான். ஸோ இந்த சினாரியோஸ் தான் நான் பார்ப்பேன். இந்த நேரத்தில் சேம் ஸ்ட்ரைக்கை பார்க்கணும். 850 கால் புட்டை பார்க்கணும். 850 கால் புட்டை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே ஸோ இப்படிதான் நான் வந்து இதை புரிஞ்சு பார்த்தேன். ஸோ 850 கால் பாருங்க, 850 கால் வந்து இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு இன்னொன்று வந்து ப்ரீமியம் இம்பேலன்ஸ். ப்ரீமியம் இம்பேலன்ஸும் நமக்கு அமைஞ்சுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த பெரிய கேண்டல் மூவை நமக்கு கொடுத்துச்சு. ஓகே ஸோ இப்படிதான் நீங்க ஒரே நேரத்தில் இருக்க அனாலிசிஸை பண்ணி புரிஞ்சுக்க முடியும். எக்ஸாக்டா கால் சைடுக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆனது 10:50 கேண்டல் தான் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ எனக்கு மிட் வந்து எனக்கு மிட் ஸ்ட்ரைக் வந்து எனக்கு ஒரு புரிதலை கொடுத்துருச்சு. மார்க்கெட்டை நான் அப் சைடில் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஓவரால் அப் ட்ரெண்ட் போகணும்னா டாப் ஸ்ட்ரைக் ஆன் 24,000 புட்டை டிஃபீட் பண்ணணும்ல. அப்போ 24,000 புட்டுடைய ஹை என்ன? மேக்ஸிமம் ஹை வந்து 389.15. இங்க அதை மார்க் பண்ணலாமா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா நான் வந்து ஸ்கிப் பண்ணி டைரக்டா உங்களுக்கு சொல்றேன். 389.15 எக்ஸாக்டா பாருங்க. இந்த 389.15 கடக்கிற வரை மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் இன்றையோட ஹை எபோவ் போகல. எப்போ வந்து அது அங்க தாண்டி போச்சோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை நீங்க ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் கேண்டலோட ஹைக்கு அப்புறம் மேல போயிருக்கும். ஓகே ஸோ அதே சினாரி இங்கேயும் பாருங்க. இவனோட இன்ட்ராடே லோ ஆஸ் வெல் அஸ் பாட்டம்ல இருந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோ, இந்த ரெண்டு லோவுக்கு கீழே கடந்து கீழே வராம பாருங்க.
ஸோ இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்தது. நான் ஜஸ்ட் ஒரு 3 லைன்ல உங்களுக்கு ஈஸியா சிம்பிளா இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு கான்செப்ட் வந்து மெத்தட் ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும்னா நீங்க எப்படி வேணாலும் ஃபிளெக்சிபிளா ரொம்ப ரொம்ப குழப்பங்களை தவிர்த்துட்டு என்னால வந்து இதை கிளியரா புரிஞ்சுக்க முடியலையே, என்னால் லைவ் மார்க்கெட்ல அப்ளை பண்ணா டிஃபிகல்ட்டா இருக்குதுன்ற அந்த ஒரு சினாரியோ உங்களுக்கு போயிடும். அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் இன்னமும் இந்த கான்செப்ட்ல ஒரு நான் கொடுத்த கால் அண்ட் புட் அனாலிசிஸ் ப்ரீமியம் அனாலிசிஸ் கான்செப்டே தெளிவோட உங்களுக்கு புரியாததுனால தான் இருக்குமே தவிர, ஒன்ஸ் இது புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க இதை ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை புரிஞ்ச பிறகு இதை தாண்டி ஒரு டைரக்ஷன் ஒரு முடிவெடுக்கிற திறன்ல மேம்படணும், நாம இன்னமும் வந்து இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்துல நம்மளுடைய கம்ப்ளீட் ட்ரேட் பிளான் சிலபஸை நம்ம அதுக்குள்ளதான், அதாவது ஆப்ஷன் ப்ரீமியத்தையும் ஃபியூச்சரையும் கோரிலேட் பண்ணும்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் சினாரியோ இப்ப யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது, நம்ம எந்த டைரக்ஷனுக்கு மேஜர் டைரக்ஷனுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம், அதாவது ட்ரெண்டிங் டைரக்ஷன் சொல்லுவாங்க, ட்ரெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி ட்ரெண்டிங் டைரக்ஷன் என்ன, கவுண்டர் ட்ரெண்ட் டைரக்ஷன் என்ன அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு எந்த நேரத்துல எந்த டைரக்ஷன்ல நம்ம என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ரொம்ப 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 அற்புதமா நடந்தது. இன்னைக்கு மார்க்கெட்ல அதாவது ப்ரீமியம்லாம் ஹெவியா இருந்துச்சு. ஸோ எத்தனை பேருக்கு கேபிட்டல் இருக்கும் நீங்க ட்ரேட் எடுத்து ட்ரை பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ப்ரீமியமா ஐயா இருக்கக்கூடிய நேரங்களில் கம்மியான லாட்டை போட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டோட தெளிவா வெளியில வர்றது நல்ல ஒரு புத்திசாலித்தனமா நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டா இருந்துச்சு. புட் சைடு ஈவன் தோ டவுன் சைடு நல்லா கேப் டவுன்ல வந்தும் புட்டு வந்து இன்னைக்கு அது அந்த மொமெண்டத்தை கேரி பண்ணல. அதுக்கு காரணம் இந்த பாட்டம்ல இருந்த 23,700 காலும் மிட் ஸ்ட்ரைக்கான 850 ஸ்ட்ரைக்கும், இந்த 2 பேர் தான் இன்றைய ரீசன் ஃபார் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ இதுதான் இன்றையோட அனாலிசிஸ். இதை இன்டெப்தா கத்துக்க விருப்பப்படுறவங்க கமிங் வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிள் இருக்கு. தேவையான நபர்கள் டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய டெலிகிராம் ஐடியை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். ஸோ தேவையான ட்ரேடர்ஸ் ரீச் பண்ணலாம். இதே மாதிரி நாளையோட எக்ஸ்பைரி டே அனாலிசிஸில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோல இன்ஃபர்மேஷன் வேல்யூபிளா தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களோட டவுட்ஸ் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி உங்களோட லேர்னிங்ஸை நீங்க மேம்படுத்திக்கலாம். ஸோ தேங்க்யூ. நாளையோட அனாலிசிஸ் வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி.